காரைக்கால் கோவில்பத்து புதுத்தெருவில் உள்ள மணிகண்டன் என்பவரது வீட்டில் அடையாளம் தெரியாத நபர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், இந்த சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். காரைக்காலில் கோயில்பத்து புதுத்தெரு வசிப்பவர் மணிகண்டன். இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவரது வீட்டு முன்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. இது வீசிய நபர் தொடர்பாக அங்கு நமக்கு சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது ஒரு நபர் பெட்ரோல் குண்டை எடுத்து வீட்டுக்குள் வீசிவிட்டு சாவகாசமாக செல்லும் காட்சி காணப்படுகிறது. அவர் கையில் நெருப்பு போடும் காட்சியும் அதில் இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த விசாரணை நடத்திய பொழுது இதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் வேறொரு வெளியூர் நபர் 15 நாட்களுக்கு முன்பு சண்டையிட்டு உள்ளார். அந்த சண்டையை மணிகண்டன் தட்டி கேட்டுள்ளார். ஏன் எங்க பகுதியை சேர்ந்து ஒரு பெண்ணோடு சண்டை போடுகிறார் என்று அது தட்டி கேட்டுள்ளார். இது தொடர்பான பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த வெளிநபர் காரைக்காலில் உள்ள ஒரு சாராய கடையில் வேலை செய்யக்கூடிய லாரன்ஸ் என்பவருடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தின்படி செய்திருக்கிறார்கள். அதாவது மணிகண்டனை மிரட்டுவதற்காக அவர்கள் வீட்டில் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டை வீசியிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முதல் கட்டமாக சாராய கடையில் பணியாற்றும் லாரன்ஸை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அதேபோல் வெளியூர் நபரையும் பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இதுவரை இது வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீச்சு என்பது வரை நடைபெற்றதில்லை. முதல் முறையாக இது நடைபெற்றிருப்பது போலீசார் மத்தியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றவாளிகளை பிடிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் காரைக்கால் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.